السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه بسم الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم أحسن خلقي وخلقي إلى آخر الحديث الشريف وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والأولي والأولي والقرآن والدين وليواكب الناصرين النبي من الطريق والدين புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே மகத்துவமிக்க மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழை கூறுகிறார். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூடியது போல நாளை ஒன்று சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஜுமாஅத்துல் உஸ்ரா என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் பணிக்குடி குளிர்ச்சியான மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய இறுதி வாரத்தில் அமர்ந்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய வரக்கத்தை கேட்க வேண்டும் என்று நம்முடைய உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ரஜபுல் முரஜப் ஷஅபானுல் முஅவ்வம் ஆகிய இரு மாதங்களை நாம் அடைய இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ரமதான் கரீம் என்று சொல்லப்படுகின்ற சங்கைக்குரிய ரஹ்மத்தான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட புனிதமான 3 மாதங்களை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த வரக்கத்துடைய புனிதமான மாதங்களை நாம் எல்லாம் அடைந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சுன்னத்தான துஆவான அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான் என்கின்ற அந்த துஆவை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து ரமதான் மாதத்திலே அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வரக்கத்துடைய ரஹ்மத்துடைய மாதங்களை அடைய இருக்கிறோம் என்பது ஆகிரத்துக்கான அமல்கள் சம்பந்தமானது. உலகத்திற்கான செயல்பாடுகளில் நாம் அடைய இருக்கக்கூடிய வருடம் 2026 ஆண்டு. உலக சர்வதேச அளவில் எதிர்பார்த்திருக்கக்கூடிய 2026 ஆண்டை இன்னும் 11 தினங்களிலே 12 தினங்களிலே நாம் அடைய இருக்கிறோம். 2026 ஆண்டு சர்வதேச அளவில் எல்லோரும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஆண்டு என்று இருந்தாலும் தமிழகத்தினுடைய அரசு சார்ந்த
அந்த விஷயங்கள் தொடர்பாக நாம் பார்க்கிற போது தேர்தலை எதிர்நோக்கி அதிகாரிகள் எல்லாம் அதற்கான செயலாக்கத்தை தங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கில செயல்பட்டு வருவதையும் 2026ஆம் ஆண்டு பெறப்படுவதையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது துன்யா சம்பந்தமான விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் முக்மீன்களாகிய நம் அனைவருக்கும் அல்லாஹ்விடத்தில் எப்படியேந்தி கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆபத்தான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்திற்கு எதிராக நம்முடைய மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்தின் பிரகாரம் இடதுசாரி என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்திற்கு எல்லா வகையிலும் ஒவ்வொரு நொடியிலும் எதிர்ப்புகளை நமக்கு காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சம்பந்தமான எதிரிகள் எல்லாம், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் எல்லாம் ஒரு விஷயத்தை கட்டாயமாக 2026ஆம் ஆண்டிலே தொடக்கத்திலிருந்து நாம் செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அதுதான் புதிய கல்விக் கொள்கை திட்டம். புதிய கல்விக் கொள்கை திட்டம். இந்த திட்டத்தை எப்படியாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே அதற்கான எல்லா விழுதுகளையும் போட்டு, எல்லா விதைகளையும் போட்டு அதை முளைக்க செய்து செழிப்பான முறையிலே அதை மக்களுக்கு முன்பாக சமர்ப்பித்து விட வேண்டும் என்கின்ற நோக்கில இஸ்லாத்திற்கு எதிரான விரோதிகள் எல்லாம், எதிரிகள் எல்லாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 12 தினங்களே நமக்கு இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தினுடைய முதல் படி என்னவென்றால், இதுவரையிலும் இந்திய திருநாட்டில் ஆங்கிலமும் உருது மொழியும் அரசு அதிகாரம் சம்பந்தமான மொழியாக பார்க்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டிலிருந்து சமஸ்கிருத மொழியும் இந்திய அளவிலே அரசு அதிகார சம்பந்தமான மொழியாக ஆக்கப்பட வேண்டும். 3வது மொழியாக சமஸ்கிருத மொழியை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும், ஒவ்வொரு கல்லூரியிலும் தொடங்குகிற போதே மாணவர்களுடைய நாவில வந்தே மாதரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை முடிகின்ற அந்த பாடலை மாணவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்கின்ற தீவிரமான திட்டத்தில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதை எதிர்த்து நாம் எப்படி செயல்பட வேண்டும்? நம்முடைய கல்விக்கான அறிவை எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் எந்த ஒரு உணர்வை இப்போதிலிருந்தே தர வேண்டும் என்பதை இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டு 2026ஆம் ஆண்டில் நம்முடைய எதிரிகள் தொடங்க இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை முறியடித்து
நேற்றைய தினத்திலே சர்வதேச அளவில் அரபு மொழி தினமாக எல்லா இடங்களிலும் கொண்டாடப்பட்டது. அதைதான் நாம் இப்போது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான மொழி சார்ந்த விஷயமாக இருக்கிறது. ஏன் சார் மொழியை எடுத்துக்கொள்ளணுமா? மொழி சம்பந்தமான ஒரு விஷயத்தை நம்முடைய ஈமானோடு எப்படி அதை சம்பந்தப்படுத்துவது, அதற்கும் நம்முடைய ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் கேள்வி எழலாம். ஆனால் எதிரிகள் கொள்ளைப்புற வாசல் வழியாக மொழியை அடிப்படையாக வைத்துதான் உள்ளே வருகிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் மிகப்பெரிய அத்தாட்சியாக மொழியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரத்துர் ரூம் என்கிற அந்த சூறாவிலே உமின் ஆயாத்திகி என்று தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பக்கம் முழுவதும் 6-7 வசனங்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை உணர்த்தும் விதமாக இந்த உலகில் என்னென்ன அத்தாட்சிகளை என்னுடைய வல்லமையை உணர்த்துவதற்கு நான் வைத்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா வரிசையாக சொல்லி காட்டுகிறார். குர்ஆனை திரும்பார்கள். குர்ஆன் நமக்கு ஒன்றும் சடங்கு பொருள் அல்ல. நாம் அதை அப்படி ஆக்கி கொண்டு விட்டோம். யாராவது நம்முடைய வீட்டில் பிரிக்கும் ஒப்பாத்தானா மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த குர்ஆனை எடுத்து குச்சி கட்டி எடுத்து ஓதுவோம். அல்லது நம்ம வீடுகளில் ஏதாவது விசேஷங்கள் செய்வதாக இருந்தால் அதனுடைய பலத்திற்காக குர்ஆனை எடுத்துக் கொள்வதற்கு நாம் வைத்திருக்கிறோம். இதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறார். குர்ஆன் நம்முடைய வாழ்க்கை. குர்ஆன் தான் நம்முடைய ஈருலகிலும் நமக்கு நன்மையை பெற்றுத் தரக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். குர்ஆன் ஒரு சடங்கு பொருள் அல்ல. குர்ஆன் நம்முடைய அசல் வாழ்க்கையினுடைய அடித்தளமே குர்ஆன் தான். இந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரூமிலே தன்னுடைய அத்தாட்சிகளை சொல்லி காட்டுகிற போது என்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் வக்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும் இன்னபி தாலிக ஆயாத்துல் ஆலமீன், அகிலத்தார்களுக்கே இதில் மிகப்பெரிய படிப்பினைக்குரிய அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் மொழிக்கும் நம்முடைய ஈமானுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலிருந்து சொல்லி காட்டுகிறார். சரி, மொழிக்கும் நமக்கு சம்பந்தமானது சரி. அந்த மொழிகளிலேயே அரபு மொழியை ஏன் நாம் பிரதானமான மொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் அரபு மொழி சார்ந்தவனாக இருக்கிறேன். எனக்கு அல்லாஹ் வழங்கிய குர்ஆன் அரபி மொழியில் இறக்கி அருளப்பட்டுள்ளது. சுவனத்தில் நுழைந்த சுவனவாதிகள் அரபியில் தான் அவர்கள் பேசுவார்கள். அல்லாஹ் அரபி மொழியை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆதலால் நான் அரபி மொழியை விரும்பக்கூடியவராக இருக்கிறேன், நீங்களும் அரபி மொழியை விரும்புங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய கியாமத் நாள் வரை இந்த திட்டத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு உற்சாகத்தை அந்த இடத்தில் அவர்கள் அந்த நபிமொழியின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறார். அதுதான் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார். இதை நாம் இன்றைக்கு மொழியின் பிடிவாதமாகவோ மொழியை அடிப்படையாக வைத்து சண்டை போடக்கூடியதாகவோ நாம் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா உலகத்தில் 6800 மொழிகள் அல்லாஹ் தஆலா இதுவரையிலும் வைத்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். 6800 மொழிகளில் உலக அளவிலே 2000 மொழிகள் பேசப்படுகின்றன.
தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இந்த 10 மொழிகள்ல முதல் மொழியாக சீன தேசத்தில் பேசக்கூடிய பெருடோன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மொழியை அவர்கள் முதல் தரமான மொழியாக அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சிக்கான தீர்வு. ஆனால் நம்முடைய அரபுலக தேசத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் ராபிதத்துல் ஆலமீன் இஸ்லாமிய அரபியா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய உலகின் சங்கமான அந்த சங்கத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லித் தருகிறார்கள், உலக அளவிலே பெரும்பாலான முறையில் அங்கீகரிக்கப்பட்ட பேசப்படக்கூடிய மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மொழிதான் அரபு மொழி என்று அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அரபு மொழியின் மூலமாக உள்ளத்தில் ஒரு விதமான மனக்கசடுகளை நீக்கி மன நிம்மதியை ஏற்படுத்தி தரப்படுகிறது. இது எந்த மொழிக்கும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கவில்லை. எந்த மொழிக்கும் தமிழ் இனிமையானது என்று சொல்லப்படுகிறது, உருது அழகான மொழி என்று சொல்லப்படுகிறது, ஆங்கிலம் இலகுவான மொழி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அரபி மொழி மட்டும்தான் இனிய மொழி என்று சொல்லப்படும். ஏன் தெரியுமா? அரபி மொழிக்கு அவ்வளவு பெரிய ஒரு இன்பத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, குர்ஆனை நம்ம ஒரு தடவை ஓதுகிறோமா, நீங்க குர்ஆனை மன தூய்மையோடு ஓதுவதற்கு கிப்லாவின் பக்கம் முன்னோக்கி உட்கார்ந்து குர்ஆனுக்கு முன்னால் நாம் வண்டியிட்டு உட்கார்ந்து குர்ஆனை பார்த்து ஓதினீர்கள் பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஓதுவதை நிறுத்தாமல் அப்படியே அதில் லயித்து போய் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கும். நீங்க வேண்டுமானாலும் அதை உங்களுக்குள்ளாக ஒரு பரிசோதனையாக செய்து பாருங்கள். மன தூய்மையோடு கிப்லாவை முன்னோக்கி இரு கண்கள் குர்ஆனை மட்டுமே பார்த்து நம்முடைய உள்ள உணர்வுகள் எல்லாம் குர்ஆனை மட்டுமே சிந்தித்து ஓதக்கூடிய அந்த ஓதுதலோடு நீங்க உணர்ந்து பார்த்தால் குர்ஆன் நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு இனிமையான ஒன்றாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிவார். அதுதான் அரபி மொழி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்பத்தை ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதனால சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டாலே கண்களில் இருந்து கண்ணீரை வடித்துக் கொண்டே ஓதுவார்கள். என்றைக்காவது நாம் அப்படி குர்ஆனை ஓதி இருக்கிறோமா? وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَى الرَّسُولِ என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தினுடைய விரிவுரையை எடுத்து பார்த்தால் விரிவுரையாளர்கள் அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். நபி தோழர்கள் எல்லாம் அந்த குர்ஆனை ஓதுகிற போது சத்தியத்தை உணர்ந்ததுமே அவர்களுடைய கண்களிலிருந்து தஃபீது மினத் தம்இ கண்ணீர் வழிந்தோடி கொண்டே இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள். கண்களிலிருந்து கண்ணீர் வரும் என்று சொல்லி இருந்தா கூட குர்ஆனை நம்ம மன தூய்மையோடு ஓதுனா கண்ணீர் வரும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். தஃபீது மினத் தம்இ கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டே இருக்கும் அந்த சஹாபாக்களுக்கு. ஏன் காரணம் என்ன தெரியுமா? அந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அரபி மொழியிலேயே அவ்வளவு பெரிய அழகிய இலக்கியத்தை உயர்ந்த இலக்கியத்தோடு அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கிறார். அதனாலதான் எத்தனையோ சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு வாளை ஊன்றிக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை கொய்து நாம் எடுத்து தூக்கி பிடுங்கி எழுதி விடலாம் என்கின்ற ஒரு கோபக்கண்ணோடு வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை தான் பார்ப்பார்கள், அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு தங்களுக்கு இறங்கிய அந்த வகையை
நமக்கு அல்லாஹ் தஆலா அரபி மொழியை ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். அந்த வகையில் தான் இந்த காலகட்டத்திலே 2026ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்திலே புதிய கல்விக் கொள்கை திட்டம் வரக்கூடிய இந்த சூழலிலே ஈமான் கொண்டவர்களாகிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு முயற்சி என்னவென்று சொன்னால், நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களுக்கு மக்கள் மதரசாக்களில் நாம் அனுப்பி குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக அவர்களை வைப்பதோடு குர்ஆனை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு நாம் முதலில் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். மக்கள் மதரசாக்களிலே நிறைய முயற்சிகளை எடுக்கப்படுகிறது. பிள்ளை செல்வங்களுக்கு கலிமாக்கள் மனப்பாடம் அவர்களுக்கு ஆக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள், மார்க்க சட்டத்திட்டங்கள், அதுபோல் குர்ஆனுடைய விதிமுறைகள், குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய துஆக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய நடைமுறைகள் எல்லாம் மக்கள் மதரசாக்களில் சொல்லித் தரப்படுகின்றன. ஆனால் அதற்கான வழிவகுப்பை முற்றிலுமாக நீக்குவதற்கு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் 2026ஆம் ஆண்டு வரப்போகிறது. வந்தவதுமே என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? எல்லா பள்ளிகளிலும் எல்லா கல்லூரிகளிலும் நேரத்தை மாற்றுவார்கள். மக்கள் மதரசாக்களுடைய நேரமே சுபுஹ் தொழுதலிலிருந்து சூரியன் உதித்து பொழுது புலர்ந்து அதனுடைய நேரம் முடிகின்ற வரை மக்கள் மதரசாக்களுடைய நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தை முதலில் தவிடுபடியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய பள்ளிக்கூடத்தினுடைய கல்லூரியினுடைய நேரத்தை முதலில் அதிகப்படுத்துவார்கள். இதுவரையிலும் பள்ளிக்கூடத்தினுடைய நேரம் நாங்கெல்லாம் படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 9:30க்கு வந்தால் போதும் அப்படின்னு தான் ஸ்கூலினுடைய நேரம். அதனால தான் நாங்கெல்லாம் மக்கள் மதரசாக்கள்ல சுபுஹ் தொழுததுமே ஆரம்பித்து ஒரு 8:30 வரைக்கும் மக்கள் மதரசா நடைபெறும். அதன் பிறகு வீட்டில் குளித்து கிழிச்சு எல்லாம் முடிஞ்சவங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு செல்வதற்கு உண்டான நேரம் வந்துவிடும். இப்படியாக இருந்த அந்த ஒரு நடைமுறையை காலமாக இந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிகளிலும் நேரத்தை அதிகமாக்கி 8:30 என்று கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு 8 மணி என்று கொண்டு வந்தார்கள். இப்ப 6:30 மணிக்கெல்லாம் 10th இருந்து +2 வரைக்கும் எல்லாருமே வந்துவிட வேண்டும். ஸ்பெஷல் கிளாஸ் அவர்களுக்கு நடத்தப்படுகிறது. அதனால் பிள்ளை செல்வங்களை நீங்க 6 மணிக்கு கொண்டு வந்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுதான் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முதலில் அவர்கள் எடுத்து வைத்த முதல் படி. அதில் அவங்க சக்சஸ் அடைந்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய பலகீனம். படிப்பு தானே அவசியம், ஓதுதெல்லாம் இப்பெல்லாம் ஓதிக்கலாம். 100 வயசு இருக்கு, ஒரு 60 வயசு தொடும்போது ஓதிக்கலாம். ஒரு 60 வயசு தொடும்போது 50 வயசு தொடும்போது தொழுது கொள்ளலாம். 40 வயசுல 30 வயசுல 20 வயசுல அதுல 10 வயசுலலாம் தொழுக ஆரம்பிச்சா நம்மெல்லாம் இப்ப என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் நடந்தாண்டா இருந்த வேடத்தை பின்னோக்கி இவ்வளவு சீக்கிரமா தூங்க போயிட்டு அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளை செல்வங்களையே தொழுகையை விட்டு நாமே அகற்றி விடுகிறோம். சப்பக்கட்டா காரணங்களை கூறி அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியின் பக்கம் நம்முடைய பிள்ளை செல்வங்களே ஆர்வப்பட்டு வந்தாலும் கூட நம்முடைய உலக சூழலை நாம் பார்த்துவிட்டு போனா கையெழுதிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த பக்கம் வா, நல்லா படி, நல்லா படிச்சு பெரிய ஆளாகி பெரிய இடத்துல நல்லா சம்பாதிக்கக்கூடியவன ஆகி அப்புறம்லாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் கடைசி காலகட்டத்தில் என்று சொல்லி நாமே நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு குர்ஆனின் பக்கம் உள்ள கவனத்தை எங்கேயோ திருப்பி விடக்கூடியவர்களாக நாம் ஆக்கி முடியும் இல்லையா? அப்ப அவங்க கல்விக்கு கொள்கைக்கான அந்த திட்டத்தினுடைய முதல் படியை அவர்கள் வெற்றிகரமாக அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். வரக்கூடிய ஆண்டில இதுவரையிலும் இருந்த 6:30 என்று இருந்த அந்த நேரம் 6 மணி என்று மாறப்போகிறது. அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதலாக ஆகி இது காலை நேரத்தில் இப்படி செய்யப்படுகிறது. மாலை நேரத்தில் இதுவரையிலும் 3:30 மணிக்கு விடக்கூடியவர்கள் இனிமே என்ன செய்ய போகிறார் என்று
சொல்லப்பட்டு அந்த நேரத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு மக்கள் மதரசாவின் பக்கம் உள்ள கவனத்தை அவர்கள் திருப்பி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை செல்வங்கள் வீட்டுக்கு வந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஸ்கூல்லேயே படித்து டியூஷனும் போய் ஸ்பெஷல் கிளாஸும் போய் கலைப்பாயிடுவாங்க பிள்ளைங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கு தான் அவர்களுக்கான நேரம் இருக்குமே தவிர அரபி மொழியின் பக்கமோ அல்லது குர்ஆனின் பக்கமோ அல்லது பள்ளிவாசலின் பக்கமோ எந்த ஒரு கவனமும் அவர்களுக்கு திரும்பாது. எப்போது இந்த நிலைக்கு அவர்கள் உருவாகி விடுகிறார்களோ, இந்த திட்டத்தின் கீழ் அவர்கள் வந்து விடுகிறார்களோ, அப்போதான் அவங்க சொல்லுவாங்க, உனக்கு அடிப்படையே ஆங்கிலம், இரண்டாவது உருது, மூன்றாவது சமஸ்கிருதம் என்று சொல்லி அப்படியே நம்ம பிள்ளைகளுடைய கல்விக்கான அந்த அறிவை சுருக்கி விடுவார்கள். அரபி மொழியின் பக்கமே அவர்களுடைய கவனத்தை திருப்ப விடாமல் அவர்கள் ஆக்கி விடுவார்கள். பிறகு என்ன ஆகும்? நம்முடைய பிள்ளை செல்வங்களே நம்முடைய ஒப்பாத்திற்கு பிறகு நாம் மையத்தாக வந்து இருக்கிற போது நமக்கு முன்னால் நின்று ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, எங்கள் இறைவனே எங்களை எங்களுடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்தார்களோ சிறுபிராயத்தில், அதுபோல எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிள்ளை செல்வங்களுடைய நாவல் திரும்பிவிடும். ஹஸரத் அவர்களை கூப்பிட்டுதா, ஹஸரத் துஆ செய்யுங்க எங்க வாப்பாக்கு, ஹஸரத் எங்க அம்மாவுக்கு துஆ செய்யுங்க என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இன்றைக்கு எப்படி உருவாகி இருக்கிறதோ அது நாளைக்கு அப்படியே ஒரு மரபாக ஆகிவிடும். குர்ஆனின் பக்கம் உள்ள அந்த கவனத்தையே திருப்பி விடுவார்கள். இதுதான் அவர்களுக்கு உண்டான புதிய கொள்கைக்கான அந்த திட்டத்தினுடைய இரண்டாம் படியாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு விஷயத்தை இந்த ஜும்ஆவை சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களுக்கு பள்ளிவாசலின் பக்கமும் இந்த பள்ளிவாசல் போதிக்கக்கூடிய மக்தப் மதரசாக்களின் பக்கமும் அந்த மக்தப் மதரசாக்கள் போதிக்கக்கூடிய குர்ஆன், ஹதீஸ், வரலாற்று சம்பவங்கள் அனைத்தின் பக்கமும் அவருடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்றால் நாம் இந்த ஜும்ஆவிலே அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி துஆ செய்ய வேண்டும். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அந்த எதிரிகள் அல்லாஹ்வுடைய நூர் எனும் இஸ்லாத்தை அணைப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய நூர் எனும் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக்கி தீர்வான். யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததியினர்களான அந்த தலைமுறையினர்களை உயர்ந்த தலைமுறையினர்களாக நீ ஆக்கி உன்னுடைய திருக்கலாம் ஷரீஃபான குர்ஆனின் பக்கம் உன்னுடைய கவனத்தை திருப்பி உன்னுடைய ஹபீபுல்லாவான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த சுன்னத்தான நடைமுறை வாழ்க்கையை எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கும் எங்களுக்கும் நீ கொடுத்து யா அல்லாஹ் எங்களை சிறந்த தலைமுறையினால் உருவாக்கி அருள் புரிவாயாக என்று இந்த ஜும்ஆவிலே நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட துஆவை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் ஈமான் ஜமாஅத்தோடு சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய கரங்களை உயர்ந்த கரங்களாக மாற்றி புரிவானாக. வாழும் காலமெல்லாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தயார மனப்பான்மை உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மாற்றி புரிவானாக. வாழ்க்கையின் எந்த தருணத்திலும் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவரிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ் நம்மையும் சாலிஹான பிள்ளை செல்வங்களையும் சாலிஹான மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காம் மஹ்மூதிலே இமாமுல் ஹம்து என்ற கொடியை பிடித்து அவருடைய முபாரக்கான கரத்திலிருந்து ஹவுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எதை கேட்கும் அதன்படி வாழ்நாள் முழுவதும்